இதுவும் பாம்பு தான். வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் டேல்ஸ் ஆஃப் ஷிவானி. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது எங்களுடைய ஒரு ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்க ஃபேமிலி வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். நான், என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட ஃபாதர் இன் லா அண்ட் மதர் இன் லா வந்திருந்தாங்க. 4 பேர் தான் போயிருந்தோம். ஸோ ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு இந்த ட்ரிப். எங்க ட்ரிப்ப நாங்க நைட் போல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டின்னர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உளுந்தூர்பேட்டை ஜங்ஷன்ல இந்த கடோட் கஜன் நாட்டுக்கோழி விருந்து அப்படின்னு சொல்லி இந்த கடை இருந்தது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. பிரியாணியிலருந்து அண்ட் பரோட்டா அண்ட் தென் கிரேவிஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். அப்புறம் விடிய காலையில நாங்க அப்படியே மலை மேல ஏறும்போது அந்த லைட்டு வெறும் காரோட லைட் வெளிச்சத்தில பார்க்கும்போது அந்த ட்ராவலே சூப்பரா இருந்தது. அப்பதான் நான் முழிச்சு பார்த்தேன். பார்த்தா நமக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆகுற அந்த டோலே வந்துருச்சு. அண்ட் எங்கள வெல்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா, சில்வர் ஃபால்ஸ் தான். பியூட்டிஃபுல்லா உண்மையிலேயே அப்படியே சில்வர் அப்படியே கொட்டுறா மாரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த சீனரி பார்க்கும்போது. ஸோ அங்க போயிட்டு நாங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் டீ, காஃபிலாம் குடிச்சிட்டு, கொஞ்சம் அந்த ஸ்பாட்ல வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அங்கருந்து அப்படியே நாங்க ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு. ரூமும் நாங்க ஆல்ரெடி அ ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்ததால, ஸ்ட்ரெயிட்டா ஹலோ. வந்து ரூம் போய் செக் இன் பண்ணியாச்சு. போற வழியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஆடு, மாடுலாம் இருக்கா மாதிரி இங்க வந்து ரொம்ப கேஷுவலா குதிரைலாம் சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஒரு டிஃபன் வந்து ஒரு சின்ன கடையில பார்த்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அப்படியே எங்களோட வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் எஸ் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு நாங்க வந்துட்டோம். மோயர் பாயிண்ட். இங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது. நெறைய க்ரவுட் இருந்திருந்தாங்க நாங்க போயிருந்தப்போ. ஸோ இங்கருந்து நெறைய பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ குளிராவும் இருந்துச்சு. ஸோ இங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க எங்களுடைய செகண்ட் ஸ்பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகியாச்சு. ஸோ Here we are in the pine forest. எஸ். எங்களோட செகண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட் தான். நெறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்த ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. சின்னதுல போனது. அதுக்கப்புறம் நான் போல. அதுவும் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஸ்கேம்ன்னு தான் சொல்வேன். இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போனதே இல்லன்னா, ஜஸ்ட் ஒரு ஆசைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்பாட் நம்மளுடைய ஃபேமஸான மஞ்சுமோல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபேமஸான ஒரு ஸ்பாட் குணா கேவ். ஸோ அங்க தான் நாங்க போயிருந்தோம். அங்கேயும் செம்ம க்ரவுடுங்க. காலேஜ் பசங்க, கப்பிள்ஸ், ஃபேமிலி அப்படி இப்படின்னு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. நின்னு ஃபோட்டோ எடுக்க கூட ஒரு தனியா கொஞ்சம் ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கலான்னா, அதுக்கு கூட அங்க இடம் இல்ல. அவ்ளோ க்ரவுடு அண்ட் இடமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் சேஃப்டியும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எல்லா இடத்துலயும் கிரில் கேட் போட்டிருந்தாங்க. கீழ ஏதாவது சின்ன சின்ன பள்ளம் மாதிரி இருந்தாலும் அங்கேயுமே கிரில் கேட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பயம் இல்லாம இத பாருங்க பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாரி நம்ம எங்கனாலுமே சேஃபா இருந்துக்கலாம். ஆனா சுத்தி பனி அவ்ளோ வெயில்லயுமே ரொம்ப பனி இருந்துச்சு. ஸோ நீங்க எந்த சீசன் போறீங்கன்றத பார்த்துக்கோங்க. எஸ் அந்த ஸ்பாட்டும் குணா கேவும் கவர் பண்ணிட்டு, அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு நாங்க அங்கருந்து கிளம்பியாச்சு. நைட்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்டும் சரி, என் மாமனாரும் சரி மாத்தி மாத்தி கார் ஓட்டுறதால ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால 3 ஸ்பாட்டோட முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஷாப்ல வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு ஏதாவது வாங்கலாம். ஏன்னா போனா ஏதாவது வாங்கணும் இல்லையா? மெயின்லி இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஸோ கண்டிப்பா அத வாங்கணும்னு சொல்லி சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஆர் ரூம். ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா ஒரு என்ன சொல்றது? ஹோம்லி பேஸ்டு ரூம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அஃபோர்டபுளான பட்ஜெட். ஹோட்டல் ட்ரீ எலன்ஸா நீங்க வந்து போட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லாவே ரிவ்யூ வரும். அதோட அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. அப்படி கேட்டு கேட்டு என்ன வேணும், என்ன வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ஜூம் பண்றேன் இல்லையா? எங்க பால்கனிலேருந்து மேல பார்த்தீங்கன்னா, அங்க ஆக்ட்ரஸ் மனோரமா இருந்தாங்க. அவங்களுடைய வீடு அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ அதான் உங்களுக்காக ஜூம் பண்ணி காட்டுனேன். எங்க பால்கனிலேருந்து அப்படியே இருந்தது. லஞ்சுமே நாங்க ரூம்லேயே வந்து ஆர்டர் குடுத்துருந்தோம். ஸோ அவங்க மேல வந்து ரூஃப் டாப்ல வந்துட்டு அவங்க சின்னதா ஒரு டைனிங் ஏரியா மாரி வச்சிருக்காங்க. அங்கவே 2 தம்பிங்க இருந்து சமைச்சு குடுக்குறாங்க. என்ன கேட்குறோமோ அத சமைச்சு குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, வாவ்! எனக்கு வந்து ரூம்ல இந்த இருக்க ரொம்ப பக்கம் போர் அப்படியே அடிச்சது. மிஸ்ட்டு. நெறைய டைம் இருந்ததா, ஸோ அதனால வாவ்! இந்த கோக்கஸ் அப்படியே வாக் இந்த அந்த பக்கம் கொஞ்சம் பிளேஸ்க்கு கிளியர் வந்து ஆகி போலான்னு சொல்லிட்டு, இப்படி நானும் இருக்கும். ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பி வந்தோம். ஸோ அப்பயுமே சூப்பர். அந்த வெயிலோட சேர்ந்து அந்த பனி செம்ம கிளைமேட்டு. நீங்களுமே நல்ல சீசன் பார்த்து போங்க. ஸோ அப்பதான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்.
ஈவ்னிங் நாங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருந்தோம். ஃபாதர் இன் லா, மதர் இன் லா அவங்க 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ரூம்லயே இருந்துட்டாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்ட் மட்டும் வெளியில வந்து கொஞ்சம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கோக்கஸ் வாக் முடிச்சுட்டு, ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ நைட் எங்களுக்கு மேகி, தோசை, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. அண்ட் இட்ஸ் நெக்ஸ்ட் டே. ஸோ திஸ் இஸ் அவர் ஆனிவர்சரி. இது 3rd இயர் ஆனிவர்சரி எங்களுக்கு. ஸோ அவருக்காக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி நான் முன்னாடியே எங்க ஹோட்டல்ல பேசி வச்சு அவருக்காக கேக்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவரு சர்ப்ரைஸ் ஆனாரா அப்டின்னா, அவருக்கு சர்ப்ரைஸ் ஆகவே தெரியாது. சர்ப்ரைஸ் பண்ணவும் தெரியாது பெருசா. இப்ப தான் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டு வராரு. எனிவே நீங்க இந்த கேக் கட்டிங் பாருங்க. கேக் கட்டிங் முடிச்சுட்டு, நாங்க நெக்ஸ்ட்டு ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு, குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் தான் போயிருந்தோம். ஸோ முருகர தரிசனம் பண்ணலன்னா எப்படி? ஒரு நல்ல நாள்ல கண்டிப்பா கோயில் போணும் இல்லையா? அதுவும் கொடைக்கானல்ல இருக்கும்போது, கண்டிப்பா குறிஞ்சி ஆண்டவர பார்க்காம போக முடியாது. ஸோ அவரையும் பார்த்துட்டு நாங்க அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கீழ மலை இறங்கும்போது, அப்படியே அந்த வியூலாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் பாருங்க. வியூஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு, எங்களுடைய அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்க கெளம்பிட்டோம். ஸோ எங்க போயிட்டுருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முருகர் கோவில் தான். எங்க அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கொடைக்கானல்ல இன்னொரு ஃபேமஸான முருகர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க போற வழிலாம் இன்னும் பெருசா ப்ராப்பரா டெவலப் ஆகல. கோவில் கொஞ்சம் பரவால்ல டெவலப் ஆகியிருக்கு. ஆனா போற வழிலாம் இன்னும் கார் போற அளவுக்கு பெருசா டெவலப் பண்ணல. ஸோ இங்க வந்தாச்சு. ஸோ எங்க வந்திருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில். அ தாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ இது வந்து கொடைக்கானல்லேருந்து அப்படி இறங்குறப்போ சைட்ல வந்து வருது. அங்க போர்ட்லாம் இருக்கு. நமக்கு ஒண்ணும் பெரிய கன்ஃப்யூஷன்லாம் இருக்காது. ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து கேட்டு கூட போயிரலாம். கோயில் ரொம்பவே அழகா, பியூட்டிஃபுல்லா என்ன சொல்றது? ரொம்ப பீஸ்ஃபுல்லா மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. அந்த சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மென்ட்டா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், ஒரு சின்ன கோவில் தான். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. நெறைய ஃபண்ட்ஸ்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அத வச்சு தான் அங்க ரோட்லாம் கூட போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க அங்க கரெக்ட்டா போனது பார்த்தீங்கன்னா, உச்சிக்கால பூஜைக்கு தான். அந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு முருகர் குடுத்தாரு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஊற்று மாரி இருந்தது. இதுல தண்ணி நெறைய இருக்குமா சீசன் டைம்ல. அப்போ நாங்க போனப்ப கொஞ்சம் சம்மர் மாதிரி அப்படிங்கிறதுனால பெருசா இல்ல. இது மயிலா? இது மயில். தெரியுதா அந்த வால் மாதிரி? இது ஸ்னேக்கு. இதோ போகுது. திஸ் இஸ் ஸ்னேக். வேல். இது வேணும்னு நினைக்கிறேன். ஆமா. இதுதான் பாம்புன்னு நினைக்கிறேன். இதுவும் பாம்பு தான். இது முருகர் மாதிரியே இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ஒரு படிவங்கள் மாதிரி அப்படி இருந்தது. உண்மையிலேயே ஒரு ஸ்னேக்கு, மயிலு, வேலு, முருகர் மாதிரி எல்லாமே அப்படியே அந்த பாறையில அப்படியே இருந்தா மாதிரி இருந்தது. அது என்ன சொல்றது? அதுவுமே ஒரு முருகரோட பவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இது நாகர் சன்னதி. இதுதான். அண்ட் முருகருக்கு ஆப்போசிட்ல அழகா இடும்பரும் வச்சிருந்தாங்க. ஸோ அவரையும் வந்து அப்படியே நாங்க தரிசனம் பண்ணிட்டு, இங்க தியான மண்டபம் மாதிரி இன்னொன்னு வச்சிருந்தாங்க. ஸோ இங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானமும் பண்ணிட்டு, என்னென்னலாம் கோரிக்கை இருந்ததோ, அந்த கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்தோம் நாங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. நாங்க அப்படியே திண்டுக்கல் வழியா கீழ இறங்கிட்டோம். ஸோ திண்டுக்கல்ல மதியம் வந்து நல்ல பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு, கூடவே ஜிகர்தண்டாலாம் சாப்பிட்டுட்டு போனதாலயோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் என்னால விளாகே எடுக்க முடியல. உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஸோ சுவாமி மலையிலே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு, மார்னிங் தரிசனம் பார்த்துட்டு, அப்படியே நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திருக்கடையூர் போயிட்டு, மாமனார், மாமியாருக்கு சின்னதா அவங்க ஆனிவர்சரி மறுநாள். ஸோ அதனால அவங்களுக்கு சின்னதா பூஜைலாம் பண்ணிட்டு, நாங்க அப்படியே எங்களுடைய
ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. உடம்பு சரியில்ல அப்படின்றதுனால ஒண்ணுமே விளாகே எடுக்க முடியல. அந்த ஃபோன அப்ப போட்டவ தான் அதோட சும்மா ஃபோட்டோஸ்க்கு தான் 2, 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு மெமரீஸ்க்காக. அதோட கோயிலுக்குள்ளேயும் பெருசா அலோவ் பண்ணல கேமரா. So this is all about this video. Thanks for watching. Please do subscribe.